ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, என் செல்ல குழந்தையே, இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும், முருகா, இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு துவங்குகிறாய். ஆனால் நீயோ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது. நான் சொல்வது சரிதானே? அதே சமயத்தில் மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாய் நடித்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையில் இருந்து தப்பித்துக் கொள்ள நினைக்கிறாய். இது உனக்கு கஷ்டமான காலம்தான். இது உனக்கு கஷ்டமான காலம் என்று தினமும் நினைத்து கொள்கிறாய். ஆனால் என்னை பொறுத்தவரை உன்னை உன்னிடத்தில் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்லதொரு பாடமாய் மாறிய காலம்தான் என்று நான் உனக்கு சொல்கிறேன். இதை நீ முறையாக பயன்படுத்திக் கொள். உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன். இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். ஆம் செல்லமே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும். அதை நிராகரிக்காமல் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இன்று உனக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன்னை அது ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு நிச்சயமாக பெரிய விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தரப்போகிறேன். பிறகு நோயில்லை என்று மனதில் உறுதி செய்து கொள். உன் மனம் போல் உடலமையும். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் இந்த முருகப்பெருமான் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன். என்னை நம்பினால் மட்டுமே கேள். இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என் துணை உனக்கு என்றும் உண்டு. ஆம் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய். உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிந்து விட்டது என்று மனதில் சந்தோஷமாக இரு என் செல்லமே. இன்று செவ்வாய்க்கிழமையில் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை தேடி வரும் என்று சொன்னேன். நிச்சயமாக அது எல்லாம் உன்னை தேடி வரும். ஓர் இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும். நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிட்டு உனக்கான காலம் கனிந்து விட்டது என்று நீ சந்தோஷமாக இருப்பதற்காக பல நல்லதொரு வழிகளை உருவாக்கிவிட்டேன். நீ நல்லதொரு நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டும். அதேபோல நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களையும் கடந்துதான் வர வேண்டும். உனது கஷ்ட நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான். உனக்கு மட்டும்தான் அது வலியும் வேதனையும். உனக்கான ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேடாதே. இந்த முருகப்பெருமானிடம் வந்து கூறு. உனக்கு சரியான ஆறுதல் நான் மட்டும்தானே. ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டும்தான் உள்ளது. உனக்கு மனதைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டும்தான் இருக்கிறது. மனதைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்வது எப்படி என்று. இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது. தடுமாறினாலும், ஏன் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாதே. ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே உன் அருகில் இருக்கிறது. உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் நீ உன் எண்ணத்தை மாற்று. ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது, சொல் செயலாகிறது, செயலே பழக்கமாகி விடுகிறது. அந்த பழக்கமே வாழ்க்கையில் இறுதியில் மாறிவிடுகிறது. அதனால் தான் சொல்கிறேன், வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணங்களை மாற்று.
நான் சொல்வதை கேட்டு நடந்தால் இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் என் செல்லமே. வெற்றி உனக்கு எப்போதும் தான் நிச்சயமாக கிடைக்கும். என்னுடைய அறிவுரைப்படி நடந்தாலே நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆம் செல்லமே, நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் மாறிவிட்டாய் என்பதை நான் நன்கு அறிவேன். நீ பிறர் மீது காட்டும் அன்பு அது எவ்வளவு உயர்ந்தது என்று எனக்கு நன்றாக தெரியும். முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இரு. ஏனென்றால் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும். நீ நல்லதொரு எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் பின்தொடர்ந்து வரும். வெறுப்பு, கடுஞ்சொல் மட்டும் விட்டுவிடு. கோபத்தையும் விட்டுவிடு. அந்த இடத்தில் அனைவரையும் நேசித்து பழகு. நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் இனி நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த முருகப்பெருமானை நம்புபவர்கள் நிலைமை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒருபோதும் தோல்வி அடைய விடமாட்டேன். முருகா முருகா என்று சொல்லி என்னுடைய ஆலயத்திற்கு வா. நான் அங்கு யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான ஒரு நல்லதொரு அருள் பாலிப்பேன், ஆசீர்வதிப்பேன். அதே சமயத்தில் நீ ஏதாவது பிரச்சனையில் இருக்கும் சமயத்தில் அந்த இடத்திலும் இந்த முருகப்பெருமான் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான தீர்வை அந்த இடத்தில் சொல்லும் பட்சத்தில் அது இந்த முருகப்பெருமான் தான் சொல்கிறான் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். நிச்சயமாக நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தையும் விரைவில் தரப்போகிறேன். வாழ்க்கையில் உன் கூடவே பக்கபலமாயிருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். சந்தோஷமாக இரு. நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக நல்லதொரு அருள்களை பெற்று நன்றாக நீண்ட காலமாக வாழப்போகிறாய். ஆம் செல்லமே, நீயும் உன் குடும்பத்தாரும் சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள். இது முருகனின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. நான் சொல்வதை கேட்டு நடந்தால் இன்று நல்லதொரு காலை பொழுதில் உனக்கானதாகத்தான் எல்லாம் முடிந்திருக்கிறது. நீ எத்தனை துயரங்கள் உன்னை வந்து போனாலும் தளர்ந்து மட்டும் போகக்கூடாது. உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது. நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். ஆம் செல்லமே, நம்பிக்கையுடன் இரு, பொறுமை காத்திரு, கோபத்தை முழுவதுமாக தூக்கி எறிந்து விடு. சகிப்புத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள், பொறுமையுடன் வாழ கற்றுக்கொள், நிதானமாக இரு. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.